இது வரைக்கும் பாருங்கள் அந்த மெமோரியல் ஆர்ச் அழகாக இருக்குல்ல, கிரேட் ஓஷன் ரோடு மேலே போட்டிருக்கு. 1918 வரைக்கும் நடந்ததுல அந்த போர், அது முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆன ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் அவங்களால இந்த ரோடு 1919ஆம் ஆண்டு சாக்லேட் கோட்டிங்கோட வெளியில் வருதுங்க. வேறு லெவலில் பாருங்கள். இந்த டவுன் ரெடியாக இருக்குல்ல, லான் இதோட பேர். பத்தா ஒன்று ஆர்டர் பண்ணோம், நசிகோரிங் சிக்கன் அண்ட் ப்ரான் ஃப்ரைட் ரைஸு. என்னன்னு தெரியல, சரியான டிராஃபிக் இன்னைக்கு. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தான், பட் இப்போவே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக இந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கும். மூவிங் டிராஃபிக் தான், அது இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆஸ்திரேலியா சீரீஸில் 2வது வீடியோங்க இது. இந்த 2வது வீடியோ ஒரு பியூட்டிஃபுல்லான ரோட் ட்ரிப்பு. மெல்பர்ன்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர். இந்த இடம் வந்து நாங்கள் போகிற இடம் வந்து நிறைய இந்திய படங்களில் தான் வந்துருக்கோம். 12 Apostles அப்படின்வாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஓவர் நைட் ட்ரிப்புங்க. அந்த 12 Apostles வந்து நாளைக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நைட்டு அப்போலோ பேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சீ சைட் டவுனில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். கிளம்பியாச்சு. மெல்பர்ன்லேருந்து ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் ஸ்டாப் போட்டிருக்கோங்க. அப்போலோ பேக் போகிற வழியில் ஒரு 2 இடத்துல நிறுத்த போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கிட்டு, பெட்ரோல் போட்டாச்சு, ஸோ போட தேவையில்ல, நேற்று நைட்டே போட்டோம். ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. இன்றைக்கி வெதரும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 2 பார்ட்டாக வரப்போகுது இந்த ட்ரிப்பு. இன்றைக்கி அப்போலோ பே, நாளைக்கு வந்து 12 Apostles. சரிங்களா, சரி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க சர்வீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். போகலாம். பிபி சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும். இன்றைக்கி பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா $1.70 நார்மல் பெட்ரோலு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கிட்ட வருதுங்க. இது இங்கே தான் இருக்குது சர்வீஸ் ஸ்டேஷனு. இது என்னோடய நெவ்யூஸ், உனக்கு 2 பேரும் தங்கச்சி பசங்க. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம். சரிங்க, ட்ரைவுக்கு 2 ரெட் புல் எடுத்துக்கலாம். இது சேல் இருக்குது. இந்த 250 ml வந்து $6. இது 1 எடுத்தால் $4, 2 எடுத்தால் $6. ஓகே, இது எடுத்துருக்கோம். வேறு எதாவது எடுக்கிறதா பார்க்கலாம். அப்படிங்க ஹங்க்ரி ஜாக்ஸ் இருக்குங்க. ஹங்க்ரி ஜாக்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, பர்கர் கிங் தான் இங்கே வந்து ஹங்க்ரி ஜாக்ஸ் அப்படின்வாங்க. சரி, ஏதாவது லைட்டாக சிக்கன் டெண்டர்ஸ் அது மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு இருங்க, பார்ப்போம். எல்லாம் ரொம்ப விலை அதிகமாகிடுச்சுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் $5 தான் இருக்கும் 3 சிக்கன் டெண்டர். இப்போலாம் $9ன்றானுங்க. சரி, இருங்க, ஆர்டர் பண்ணுவோம். இது ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம், மீல் மாதிரி. 5 சிக்கன் டெண்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் கோக். ஓகேங்க, மொத்தம் 10 ஃப்ரைட் சிக்கன் டெண்டர்ஸ் வாங்குகிறோம். 1 வந்து மீலில் வாங்குகிறோம். அப்புறம் ஒரு ஐஸ் டீ, ஐஸ் சாயின்றாங்க. அப்புறம் ஒரு கேரமல் ஃபட்ஜு. மொத்தம் பார்த்தீங்கன்னா $38 வருதுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சிங்க. ஃபஸ்ட்லாம் ஹங்க்ரி ஜாக்ஸ், மெக்டானல்ஸ்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். பட் எனிவே ஆர்டர் பண்ணுவோம். ஓகேங்க, சிக்கன் டெண்டர்ஸ் வந்துடுச்சு. இது வந்து ஒரு டெசர்ட், அஃபேக்காடோன்னு ஒரு டெசர்ட்டு. கோக் வந்துடுச்சு. அப்புறம் என்னோடய ஐஸ் டீ வந்துடுச்சு, சிப்ஸு. ஓகே, சாப்பிட்லாம். இந்த அஃபேக்காடோ வந்து வேறு எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு எஸ்ப்ரெஸோ தெரியும், அந்த எஸ்ப்ரெஸோவில் ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தா, வெண்ணிலா ஐஸ்கிரீமு, அதுதான். ஆனால் வேறு லெவல் இருக்குது. இங்கே பாருங்கள், வெரி நைஸ். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைட்டாக இந்த பிபி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, ஹங்க்ரி ஜாக்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாங்க. லெட்ஸ் கோ. இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க, கிரேட் ஓஷன் ரோட். அந்த ரோடு தான் வந்து சீனிக் டிரைவு, அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 43 minutes 57 kilometers 4:20 ரீச் ஆகிறோம். 5 மணிக்கு மூடுறாங்க அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கும். அது முடிச்சுட்டு இன்னொரு இடம் போகலான்னு பிளான் இருந்தது. டைம் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்ப்போம். முதல்ல நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சரிங்களா, வாங்க போகலாம். ஒரு ஏர் ஷோ நடக்குதுங்க இங்கே, மேலே தெரியுதுங்களா, ஜெட்டு பறகுது பாருங்க. மெல்பர்ன்ல ஒரு ஏர் ஷோ நடக்குது.
ஓகேங்க, ஒரு 45 மினிட்ஸ்க்கு ட்ரைவ் பண்ணி சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி ப்ளஸ் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. இது கிரேட் ஓஷன் ரோட்டில் தாங்க இருக்கும். அந்த கிரேட் ஓஷன் ரோட் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கேருந்து சொல்கிறேன், ஒரு வளைவு மாதிரி வச்சுருப்பாங்க. கிரேட் ஓஷன் ரோட் கட்டினதுக்கு நினைவாக வந்து ஒரு வளைவு வச்சுருப்பாங்க. அந்த வளைவுலேருந்து நான் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறேன், கிரேட் ஓஷன் ரோட் பற்றி. அதுக்கப்புறம் நம்ம போகிறப்ப மற்ற விஷயம்லாம் பேசி போகலாம். முதல்ல போய் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி மற்றும் இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாங்க. டைம் வந்து 4:25 ஆகுது. 5 மணிக்கு மூடுருவாங்க. இதை ஃபஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வெளில வந்துடும். வாங்க போகலாம். நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே 12 அப்போஸ்டல்ஸு, அந்த கிரேட் ஓஷன் டிரைவ், சீனிக் டிரைவு போகிறவங்க தான் இவங்கெல்லாம். நிறைய பேர் காலைல போயிட்டு நைட் வந்துடுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணுன்னா நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணி நடுவில் அப்புறம் 12 அப்போஸ்டல்ஸ் பார்த்துட்டு மறுநாள் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ ஏன்னா பார்க்குறதுக்கு போகிற வழியில் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. அடுத்த 2 வீடியோஸ் நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஓகே, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்து டேஸ்டிங்லாம் இருக்குங்க. சாக்லேட் டேஸ்டிங், ஐஸ்கிரீம் டேஸ்டிங். லெட்ஸ் சி. ஓ வா, இதான் நீங்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். ஃபேக்ட்ரின்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், சாக்லேட் பண்ணுறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஓ வா, நம்ம எதாவது வாங்கிட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு சவுனியர் மாதிரி சின்னதாக ஒரு சாக்லேட் பாக்கெட்டு அங்கே வைக்கிறாங்க. அப்படியே அந்த பெல்ட்டில் போய் அந்த சாக்லேட் வழியுது பாருங்கள். அதன் வழியாக வெளியில் வரும்போது சாக்லேட் கோட்டிங்கோடு வெளியில் வருதுங்க. வேறு லெவலில். இது என்ன சாக்லேட்னு தெரில. உள்ளே ரெட் கலரில் ஏதாவது வச்சுருக்காங்க. நட்ஸுன்னு நினைக்கிறதோ நட்ஸு தான். நட்ஸு இல்லை ஃப்ரூட் ஏதாவது இருக்கும். அப்படியே இந்த பெல்ட் வழியாக வந்து எங்கே போகுதுன்னு தெரியல சாக்லேட்டு. இருங்க பார்க்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், வெளியில் வரும்போது எப்படி வருது பாருங்க, நல்லா ட்ரை ஆகி தெரியுதுங்களா? சூப்பரில். அப்புறம் இங்கேருந்து எடுத்து அப்படியே உள்ளே வந்து பேக் பண்ணிடுறாங்க. செம. வா, இவங்க வந்து ரிஜெக்ஷன்லாம் எடுக்கிறவங்க போல். நல்ல சாக்லேட் மட்டும்தான் வந்து அதில் போகுது. நல்ல இல்லாத சாக்லேட் எடுத்து தனியாக வச்சிடுறாங்க, ரிஜெக்ட் ஆன சாக்லேட்லாம். பாருங்கள், விதவிதமாக சாக்லேட்ஸ் இருக்குது. எவ்வளோ சாக்லேட்ஸ் இருப்பாங்க விதவிதமாக. வேற லெவலுங்க. இங்கே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது சாக்லேட்ஸ் நிறைய. ஃபார் சம் ஒன் ஸ்பெஷல். யாருக்காவது ஸ்பெஷலாக வாங்கிட்டு போகணுன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஃபார் யூர் ஸ்பெஷல் ஒன்ஸ். டர்க்கிஷ் டிலைட் இதை வேணால் வாங்கிட்டு போகலாங்க. செமையாக இருக்குங்க. மேபி வில் கெட் ஒன் ஆஃப் தீஸ் பாக்ஸஸ். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தாங்க. $17 அப்படின்றாங்க 8 பீஸ் பாக்ஸு. ஸோ இது வாங்கினா $17 நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்குவோம் சின்னதாக. ரிசி இங்கே பாருங்கள் சாக்லேட்ஸை. எவ்வளோ பெரிய சாக்லேட்ஸ் பாருங்கள். கீழே கலர் கலராக இருக்குது, மிட்டாய் மாதிரி. செமையாக இருக்குங்க. இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போல், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி. வா, சூப்பருங்க. இங்கே பாருங்கள், ஈஸ்டர் வருதில்ல, ஈஸ்டர் எக்ஸை வந்து எப்படி முட்டை பாக்ஸ்லேயே போட்டு வைக்கிறான் பாருங்க. தெரியுதுங்களா? விதவிதமாக இருக்குது ஈஸ்டர் எக்ஸு. செம்ம ஐடியாவில் எக் பாக்ஸ்லேயே போட்டு வைக்கிறாங்க ஈஸ்டர் எக்ஸை. செம. இங்கே பாருங்கள், ஈஸ்டர் எக்ஸ் எவ்வளோ பெருசு. ஈஸ்டர்ன்றதுனால நல்லா வெரைட்டியாக ஈஸ்டர் எக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். இங்கே பாருங்கள், நட்ஸ்லாம் போட்ட சாக்லேட்ஸு. பிஸ்டாஷியோ, மெக்கடேமியா, ஹேசல்நட், ஆமண்டு, அப்புறம் ஃப்ரூட் லவர்ஸ்க்குன்னு வச்சுருக்காங்க. காஃபி லவர்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. எல்லாமே இவங்க பண்ணுறது தான் இங்கே லோக்கலாக. சூப்பரில். இங்கே பாருங்கள், பிஸ்டாஷியஸ் பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரிசர்வ் ஃபார் ராயல்டி, பிஸ்டாஷியஸ் ஹேவ் பீன் ஸ்நாக்ட் அப்பான் ஃபார் நியர்லி 9000 years, மேக்கிங் இட் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் நட்ஸ் known to mankind. 9000 வருஷமாக வந்து மனுஷங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த பிஸ்டாஷியோ பற்றி. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ராயல்ட்டி மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க. அதாவது பணக்கார குடும்பம், இல்லை அரசர்கள், இல்லை அவங்க சேர்ந்த குடும்பத்தினர், அவங்க மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்போவே எக்ஸ்பென்சிவ் தான். இப்போவே செம்ம எக்ஸ்பென்சிவ் பிஸ்டாஷியோ. வேறு லெவல். பார்த்தீங்களா, 1 மீட்டர் லாங் சாக்லேட் பாரு. எவ்வளோ லென்த்து பாருங்கள், 1 மீட்டர் லென்த்து. மிகப்பெரிய இடங்க இது. அங்கே இருக்குது சாக்லேட் பண்ணுற ஃபேக்ட்ரி. இது எவ்வளோ பெரிய ஸ்டோரே பாருங்கள், எவ்வளோ பெருசு அப்படின்னு. ப்ளஸ் ஐஸ்கிரீம் ஷாப் வந்து அங்கே இருக்குது. நம்ம போய் ஏதாவது பார்ப்போம், ஏதாவது நல்லா இருக்கா ஐஸ்கிரீம் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீமு.
டிஸ்காஃப் இருக்குது, இதை ட்ரை பண்ணுவோம். ஃப்ளேவர்ஸ்லாம் பாருங்கள், கேரமல், ட்ராபிக்கல், டர்க்கிஷ் டிலைட், யூனிகார்ன், என்னென்ன வச்சுருக்காங்க, மின்சாக்கு, ஸ்ட்ராபெரி டிலைட், ஹனிகாம். டெஃபினட்டாக ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுவோம். ஒரு சின்ன கப் ஒன்று வாங்கிட்டு போகலாம். ப்ரைஸ் பாருங்கள், ஒரு ஸ்கூப்பு ஒரு ஃப்ளேவர் சூஸ் பண்ணால் 6.20, 2 ஃப்ளேவர் சூஸ் பண்ணால் 7.20. நாங்கள் 2 ஸ்கூப்பு வாங்கலான் இருக்கோம். 2 ஸ்கூப்பு 2 ஃப்ளேவரு. லெட்ஸ் சி. எல்லோரும் ஷேர் பண்ணுறது தானே கரெக்டாக இருக்கும். ப்ரைஸ் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 ஸ்கூப்ஸ் 2 ஃப்ளேவர்ஸ். வில் ட்ரை தட். ஃப்ளேவர்ஸ்னு பார்த்தா கண்டிப்பாக பிஸ்காஃப் ட்ரை பண்ணுறோங்க. இன்னொன்று வந்து என்னோடய நெவ்யூ தங்கச்சி பையன் வந்து யூனிகார்ன் கேட்டான். யூனிகார்ன் வந்து அந்த பிங்க் கலரில் மார்ஷ்மெலோஸ்லாம் போட்டிருக்குல்ல, அங்கே இருக்க பாருங்க, அதான் வந்து அந்த யூனிகார்ன். ஸோ யூனிகார்ன் வாங்கலாம். இருக்கு. ஓகேங்க, வாங்கியாச்சு. கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஸ்கோன் ஒன்று வாங்கினாங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள் ஸ்கோனு. ஜாம் அண்ட் க்ரீமோடு வந்துருக்கு. $6.90 $7 கிட்ட. ஐஸ்கிரீம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து யூனிகார்னு, மார்ஷ்மெலோஸ், டாப்பிங், ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு, ஐயோ இப்போ வந்து மெல்ட் ஆகுது. கீழே வந்து பிஸ்காஃப் இருக்குது. வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இந்த பாருங்க, ஃபுட்பால் விளையாடிட்டுருக்கான். சரிங்க, ஓகே, வாங்கியாச்சு, சாப்பிடுவோம். இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கே சூப்பராக இருக்குங்க. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி பில்டிங்கே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மிகப்பெரிய பில்டிங் அது. உள்ள சீட்டிங் ஏரியாலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஓகே, இந்த யூனிகார்ன் ஐஸ்கிரீம் தான் மேலே இருக்குது. இதை டேஸ்ட் பண்ண வருங்க. லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது. இந்த வாட்டர்மெலன் இல்லை ஸ்ட்ராபெரி பபிள்கம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சேம் டேஸ்ட்டு. பட் நைஸ். பசங்களுக்கு பிடிக்கும், கிட்ஸ் பிடிக்கும். ஸ்கோன்ஸ், க்ரீமு, ஜாம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சோம். அதுக்கெல்லாம் அவங்க வெளியில் மூட்டாங்க இந்த ஏரியாவை. சரி, நம்ம எடுத்துகிட்டு போய் கார் பார்க்கில் வச்சு சாப்பிட்டுலாம். எப்படி இருக்குன்னு கார் பார்க்கில் போய் டேஸ்ட் பண்ண வருங்க. இந்த ஸ்கோன் மிகப்பெரிய ஸ்கோனுங்க. இது சாப்பிட்டு முடிக்க முடியல. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இன்னும் மீதி இருக்குது. பரவாயில்ல, நைட் ஏர்பிஎனில் போய் சாப்பிட்டுக்கலாம். இருக்குது, க்ரீமும் மீதி இருக்குது, ஜாமும் மீதி இருக்குது. ஓகே, கிளம்பலாங்க. ஓகேங்க, அடுத்த ஸ்டாப் வந்து அந்த மெமோரியல் வளைவம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரேட் ஓஷன் ரோடு கட்டினதுக்காக ஒரு வளைவம் ஒன்று வச்சாங்க. ஸோ இந்த ரோடை யார் கட்டினா, எப்போ கட்டினாங்க, எதுக்காக கட்டினாங்க, இது எல்லாத்தையும் வந்து அந்த கிரேட் ஓஷன் ரோட் மெமோரியல் வளைவத்தில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கேருந்து ஒரு 25 minutes தான், ரொம்ப தூரம் கிடையாது. அங்கேருந்து நம்மளுடைய ஏர்பிஎன்பி வந்து இன்னொரு 1 hour and 10 minutes அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வளையத்துக்கு போயிடலாம். டைம் 5:30, ஒரு 6 மணிக்குள்ளே போயிடலாம். இருட்டுறதுக்கு லேட்டாக தாங்க ஆகும். இன்னும் வெளிச்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சம்மர், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த டே லைட் சேவிங்ஸ் அதெல்லாம் காரணத்துக்காக ஒரு 7:30 மணிக்கு அப்படி தான் இருட்டுது இப்போலாம், என்னதான் எண்ட் ஆஃப் த சம்மராக இருந்தாலும். சரி, ஓகே, வாங்க அப்படியே காமி. அந்த மெமோரியல் வளைவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏரிஸ் இன்லெட்னு ஒரு டவுன் ஒன்று இருக்குங்க. அந்த டவுனில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லைட் ஹவுஸு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லைட் ஹவுஸ் பின்னாடி போய் பார்த்தா ஒரு நல்ல வியூ, இந்த சதர்ன் ஓஷன் அப்படின்வாங்க. அந்த கடற்கரை ஓரமாக தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு அந்த ஓஷன் வியூவையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வளைவுக்கு போகலாம் அப்படின்னு. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க அந்த வளைவம். ஸோ அதனால் ரொம்ப தூரம்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு போய் நம்ம லைட் ஹவுஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், லைட் ஹவுஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. செம் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? இன்னும் ஆப்ரேஷனில் தாங்க இருக்குது இந்த லைட் ஹவுஸு. அதனால தான் இன்னும் நல்லா புதுசாக பெயிண்ட்லாம் அடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து டூர் பண்ணுறதுலாம் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஏர்லியராக வரணும். நம்ம வந்து 6 மணிக்கிட்ட வந்திருக்கோம். ஒரு 5 மணிக்கு முன்னாடி வந்தால் மேலே கூப்பிட்டு போய் காட்டுவாங்க இந்த லைட் ஹவுஸில். நல்லாயிருக்கும். இங்கே லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு சின்ன கேஃபே மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்திருக்கோம். ஆனால் அப்போல்லாம் சரியான மழை, குளிர், வின்டரில் வந்தோம். இப்போ சம்மரில் வந்திருக்கோம். அதனால் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது.
பயங்கரமாக இருக்குல்ல லைட் ஹவுஸு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஷனுங்க. நம்ம அப்படியே இப்படி போய் இறங்கி போய் பார்க்கலாம். வியூ நல்லாயிருக்கும். ஓ ட்ரோன் விடக்கூடாதாங்க இங்கே. இங்கேருந்து போய் பார்த்தா செம வியூ இருக்கும். பியூட்டிஃபுல்ல பயங்கரமாக இருக்குது பாரு. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 4000 கிலோமீட்டருக்கு எந்த லேண்டுமே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்த வர லேண்டு பார்த்தீங்கன்னா உலகின் 7வது கண்டமான அண்டார்டிகா. பியூட்டிஃபுல்ல இங்கே பாருங்கள், அது மட்டும் துண்டாக நிற்கிது. ஆக்சுவலாக இது வந்து ஒரே கிளிஃபாக தான் இருந்திருக்கும். தண்ணி அரித்து பாறையை அரித்து உடஞ்சி போய் அது துண்டாக போய் நிற்கிது பாருங்கள். அது மட்டும் அங்கே நம்ம நாளைக்கு போகிற டோல் ப்ராசஸும் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இதோட பயங்கரமாக இருக்கும். அது வேறு லெவலில் சூப்பருங்க. அங்கே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், 1891 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸு. அஃப்கோர்ஸ் ரொம்ப டஃப்பான வாட்டர்ஸ் இது. ஸோ அதில் இந்த ஷிப்ஸ் வருதில்ல பிரிட்டன்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து. ஸோ நேவிகேட் பண்ணி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இந்த கலைஞர் விளக்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கலைஞர் விளக்கத்தினால சேஃப்டி ஆஃப் த ஷிப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேறு லெவலில். பாருங்கள், அந்த காலத்தில் 2 அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த லைட் ஹவுஸில். பழைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஓகேங்க, அட்டகாசமாக இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அந்த நினைவு வளையம் போய் பார்த்துலாங்களா? அங்கே போயிட்டு நம்ம இந்த கிரேட் ஓஷனோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசலாம். ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு பின்னாடி. நல்லா இருக்குங்க வெதரு, விச் இஸ் குட். எண்ட் ஆஃப் சம்மர் இது. இப்போ என்ன மார்ச், மிடில் ஆஃப் த மார்ச், எண்ட் ஆஃப் மார்ச் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் குளிர் ஆரம்பிச்சிடும். இப்போவே அப்பப்போ நைட்லாம் குளிருது. நல்ல டைமாக பார்த்து வந்திருக்கோம். ஓகே, வாங்க போகலாம். இது வரைக்கும் பாருங்கள், அந்த மெமோரியல் ஆர்ச் அழகாக இருக்குல்ல. கிரேட் ஓஷன் ரோடு மேலே போட்டிருக்கு. கிரேட் ஓஷன் ரோடு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம கிரேட் ஓஷன் ரோடில் தான் வந்துட்டு இருந்தோம். இதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து குயிக்காக பார்த்துலாங்களா? இது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உலகப்போர், அதாவது 1914 1918 வரைக்கும் நடந்ததுங்களா அந்த போர். அது முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆன ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் அவங்களால இந்த ரோடு 1919ஆம் ஆண்டு வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு மெமோரியலாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெயிச்சுட்டு வந்தாங்களே அலைட் ஃபோர்ஸஸ், அதாவது இந்த பிரிட்டிஷு, ஃப்ரான்ஸு, இவங்களாம் சேர்ந்து அவனை சண்டை போட்டாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு ஒரு நினைவாக, ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் அதில் ஃபைட் பண்ணதுக்கு நினைவாக இந்த மெமோரியல் ஆர்ச் வந்து 1919 ஆரம்பித்து 1932 தான் வந்து முடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வந்து ஆயிருக்குங்க. ஒரு 250 கிலோமீட்டருக்கான ஸ்ட்ரெச்சு இந்த ரோடு. ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அந்த காலத்தில் ஒரு சிம்பிள் டூல்ஸ் தான் வச்சு கட்டியிருக்காங்க. ரக்கட் மவுண்டன்ஸ் இது டெரெயினே வந்து ரொம்ப டஃப்பான டெரெயின். ஸோ அதனால தான் அந்த 13 வருஷம் ஆச்சு இந்த 250 கிலோமீட்டர் போகிறதுக்கு. முதல்ல கட்டி முடித்தப்போ ஒரு டோல் ரோடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது விக்டோரியன் கவர்மெண்ட் வந்து 1940 நினைக்கிறேன் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரோடாக வந்து ஆயிடுச்சுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான டிரைவ். இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் இங்கே இந்த டூரிசம் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரோடு நீங்கள் வரப்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் அந்த 12 அப்போசஸ், அந்த ஹைலைட்டு, நம்ம ட்ரிப்போட ஹைலைட்டு போகிற ரோடு வந்து இதுதான். இன்னொரு வழி இருக்குது, கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம். ஆனால் இந்த சீனிக் டிரைவில் வந்து அந்த 12 அப்போசஸ் பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு மெயின் அட்ராக்ஷன் மெல்பர்னுக்கு வரவங்க யாரும் இதை பார்க்காம போக மாட்டாங்க. டூரிஸ்ட்டாக வரவங்க. நம்ம முன்னாடி வந்து ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க அந்த ஸ்டாச்சு போய் பார்க்கலாம். உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த ஸ்டாச்சு எவ்வளோ சிம்பிளான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை கட்டினாங்கன்னு க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? அப்புறம் அவங்களோட யூனிஃபார்மு, அவங்க வாங்கின மெடல்ஸு, அதெல்லாம் வந்து அவங்களோட நினைவாக வச்சுருக்காங்க. சூப்பர்ல. இந்த பாங்க அவங்க யூஸ் பண்ண ட்ராலி எப்படி கல்லெலாம் உடச்சி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க.
இது பாருங்க, இந்த ஷாவலு இதெல்லாம் வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க. வேற லெவல். அப்படியே இந்த மெமோரியல் ஆர்ச்சுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பீச்சுங்க. ஒரு 10-15 மீட்டர் தான் இருக்கும். பாருங்க, ஒரு அழகான கடற்கரை. இப்போ நம்ம போகிற இந்த கிரேட் ஓஷன் ரோட் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி உங்களுக்கு சர்ஃபிங் பீச்சு, நார்மல் பீச்சஸ்ஸு. ஏன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து கோஸ்ட் தானே, அதனால தான் இதுக்கு பேர் வந்து கிரேட் ஓஷன் ரோடு. இது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கூட சொல்லலாம், ஏன்னா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இப்போ பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த டெரெயின் எப்படி இருக்குது பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், வேறு லெவலு. அந்த லைட் ஹவுஸ் நம்ம பார்த்தோம்ல, அதான் உங்களுக்கு அங்கே தெரியுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பா, செம பியூட்டிஃபுல். ஓகேங்க, அட்டகாசமாக பார்த்து முடிச்சாச்சு இந்த மெமோரியல் ஆர்ச்சையும். அடுத்தது வந்து அப்போலோ பே போகிறாங்க. அப்போலோ பேன்றது இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு டவுனு. நம்ம 12 அப்போசல்ஸ் நாளைக்கு போகிறோம்ல, ஸோ மெல்பர்னுக்கும் 12 அப்போசல்ஸுக்கும் ஒரு மிடில் பாயிண்ட் அப்படின்னா அப்போலோ பே வந்து சொல்லலாம். ஒரு கியூட் லிட்டில் கோஸ்டல் டவுனுங்க. அங்கே தான் வந்து இன்றைக்கி ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், ஒரு 1 ஹவரில் போயிடலாம். ரொம்ப தூரம் எதுவும் கிடையாது. டைம் என்ன 6:45, இருட்டுறதுக்குள்ளே போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருக்கோங்க. ஏர்பிஎன்பியில் செக்இன் பண்ணிவிட்டு போய் டின்னர் சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் நேரம் இந்த கடற்கரையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி நம்ம போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நீளமாக இருப்பாங்க இந்த கடற்கரை, அழகாக பியூட்டிஃபுல்லாக. இந்த மாலை வேலையில் சூப்பராக இருக்குது. வெதரும் ப்ளசண்ட்டாக இருக்குது. குளிரும் இல்லை, வெயிலும் இல்லை, ஒரு மைல்ட் டெம்பரேச்சர். அப்படியே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வியூவை. இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஒரு லுக் அவுட்டு, இன்னொரு அமேசிங்கான லுக் அவுட் பாருங்கள். இது வா, மாலை மங்கும் நேரம் எப்படி இருக்கு பாருங்க. வியூ சூப்பராக இல்லை? சன்செட் ஆயிடுச்சு, ட்வைலைட் டைம். இந்த கடல் அலை சத்தம் பீஸ்ஃபுல்லாக அமேசிங்காக இருக்குது. அங்கே ஒருத்தர் நின்று ஃபிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு தனியாலா, சோலோவா, சூப்பராக, வெரி நைஸ். இந்த கீழே இருக்கிற பாறைகள்லாம் பாருங்கள், அமேசிங்காக இருக்குங்க. சரிங்க, கிளம்பும். அப்போலோ பேக் போகிறதுக்கு முன்னாடி இங்கே லான்னு ஒரு க்யூட் லிட்டில் டவுன் இருக்குங்க. இதுதான் வந்து பெரிய டவுன் அப்போலோ பேக்கு முன்னாடி. இங்கேருந்து அப்போலோ பே இன்னொரு 50 கிலோமீட்ரு. சரி, இங்கே நிறுத்தியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைம் வந்து இப்போ 7:15 ஆகிடுச்சு. நாங்கள் அப்போலோ பே போகிறதுக்கு வந்து ஒரு 8:15 ஆகிடும். அங்கே போனால் சாப்பாடு கிடைக்குமா தெரில. ஏன்னா இங்கே யூஸ்வலி இது குவைட் கோஸ்டல் சைட் டவுன்றதுனால ஒரு 8:30, 9 o'clock எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கேயே நமக்கு பின்னாடி சாப்பிட்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டேக்கோஸ் இருக்குது, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எதாவது சாப்பிட முடியுதா பார்க்கலாம். நம்ம முன்னாடி வந்து மந்த்ரா இருக்குது பாருங்கள், மந்த்ரா லான். சூப்பராக இல்லை இந்த ஹோட்டலு, நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. சரி பார்ப்போம். இங்கே நம்ம முன்னாடி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு கடைகள்லாம். இங்கே எதாவது சாப்பிட முடியுதா பார்க்கலாம். இல்லைனா நம்ம அப்போலோ போயிடலாம். நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்போலோ பேயில் எதாவது ஓப்பனாக இருக்குமா, நம்ம ரீச் ஆகிட்டு அப்புறம் அப்படின்னு. அங்கே ஓப்பனாக இருந்தால் அங்கே போய் சாப்பிடலாம், கரெக்டாக இருக்கும். இருங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இல்லைங்க, கன்சென்சஸ் கேட்டோம். யாருக்கும் பசி இல்லைன்ட்டாங்க. 7:15 தான் ஆகுது. அப்போலோ போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி, கிளம்பலாங்களா? இங்கே தான் கரெக்டாக ஒரு 55 minutes to 1 hour போயிடலாம். இருங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க போ. பாருங்கள், இந்த டவுன் ப்ரெடியாக இருக்குல்ல, லான் இதோட பேர். நிறைய அக்காமடேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டே பண்ணுறதுனா பண்ணலாம். ஒரு மாதிரி ரிட்டைர்மெண்ட் டவுன் மாதிரி தாங்க. கொஞ்சம் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரிட்டையரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைனா ஹாலிடேக்கு வரவங்க.
ஓகேங்க, அப்போலோ பே வந்தாச்சு. 8:20 ஆகுது. 8:30க்கு அந்த சீ ஃபுட் கேஃபே க்ளோஸ் பண்ணுருவாங்க. லெட்ஸ் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த பேக்கரி தான் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். செம்ம ஃபேமஸ். நாளைக்கு காலை உங்களுக்கு காட்டுற பாருங்க எவ்வளோ பாப்புலராக இருக்கும் அப்படின்னு. இது இருக்குது அந்த சீ ஃபுட் கேஃபே. லெட்ஸ் see if they are open. ஓப்பனாக இருந்தால் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. யாருமே இல்லையே. ஓப்பன் ஆர் க்ளோஸ்? க்ளோஸ்ன்னு போட்டான். க்ளோஸ்டுங்க. இப்போ வேறு எங்கேயாவது பார்க்கலாம் இருங்க. இருக்குது 2-3 கடை ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக தான் இருக்குது. லெட்ஸ் see என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் 8:20க்கே க்ளோஸ்டுன்னு போட்டிங்க. அடிச்சு பிடிச்சுன்னு வந்தான்டா. சரி ஓகே இருங்க பார்ப்போம். ஏதாவது மேனேஜ் பண்ணுவேன். ஓகே, இங்கே சாப்ஸ்டிக் நூடுல் பார்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ லான்னு ஒரு டவுனில் நிறுத்தினோம்ல, அந்த டவுனில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிட்டோம் லாஸ்ட் டைம், நல்லா தான் இருந்தது. இப்போ அப்போலோ பேயில் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். சரி இங்கேயே சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் கிரேடேஷன் வந்தப்போ லானில் சாப்பிட்டோம். லானில் நிறுத்துறோம் பார்த்தீங்களா, லானில் சாப்பிட்டோம். இதே பிளேஸு நல்லா இருந்தது. இங்கே அப்போலோ பேலே இருக்குது, பார்ப்போம். உள்ளே ஃபுல்லாக இருக்குது, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதாங்க மெனு. சாரி இருக்குது. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்ப்போம். வந்தாங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ண உடனே வந்துச்சு. பத்தாய் ஒன்று ஆர்டர் பண்ணோம். நசி கோரிங், சிக்கன் அண்ட் ப்ரான் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் டோமியாம் சூப் ஒன்று, டோமியாம் நூடுல்ஸ். ஆக்சுவலி சீ ஃபுட்டு செமையாக இருக்குது, இது சாப்பிடுவோம் நம்ம. ப்ளஸ் வந்து கலமாரி ஒன்று ஆர்டர் பண்ணேன், வந்துச்சு. செம பசிங்க, சாப்பிடுவோம். எல்லாருக்கும் செம பசி, சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். சாப்பிட்டோம், கொஞ்சம் சாப்பிட்டோம் ஆல்ரெடி. 10 நல்லா இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க, அட்டகாசமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பின்னாடி இருக்குது அந்த நூடுல் பார் ரெஸ்டாரண்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் மெல்பர்னில் இருக்கீங்க, கிரேடேஷனில் வரீங்கன்னா லான்லேயே இருக்குது, அப்போலோ பேலே இருக்குது இந்த இடம். ஸோ எங்கே வேணால் சாப்பிடுங்க, சூப்பராக இருந்தது சாப்பாடு. நார்மல் ப்ரைஸ் தாங்க, ஒரு $120 ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்றதுல ஒரு $140 ஆச்சு. ஏன்னா 2வது வாரம் ஆர்டர் பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஏர்பிஎம்பி இங்கேருந்து வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான். போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏர்பிஎம்பி எப்படி இருக்குன்னு காட்டிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சேன். சரிங்களா? சரி வாங்க ஏர்பிஎம்பி போகலாம். லெட்ஸ் கோ. ஏர்பிஎம்பி வந்தாச்சுங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. உள்ளே வந்தோன்னே மேலே ஏதோ போகுது, இன்னும் போய் பார்க்கல. மேலே போய் பார்க்கலாம் இருங்க. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, 2 சிங்கிள் பெட் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. டவல்ஸ் கொடுத்துட்றாங்க அவங்களே. இது ஒரு பெரிய பெட்ரூமு, இங்கே 2 டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர்லாம் எப்படின்னு தெரில. இங்கே ஹீட்டர் இருக்கா இல்லையா தெரியலிங்களே. பட் எனிவே பாத்ரூம் பெருசாகவே இருக்குது, நைஸ். சோப் சோப் இருக்குது கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய லிவிங் ஏரியா, கிச்சன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது, லான்ச் ஏரியா, டிவி, எவ்ரிதிங் இஸ் நைஸ். இருங்க மொட்டை மாடியில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே. ஓ நைஸ், ஒரு பேக்யார்ட். ஓ நல்லா இருக்கும், சின்ன பேக்யார்டு தான், நல்லா இருக்குது. சரிங்க மொட்டை மாடியில் போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. மேலே ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், பார்ப்போங்க. மேலே ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம், 2 பெட்டு இருக்குது, சிங்கிள் பெட்டு. மேலே ஒரு கிச்சன் இருக்குது, சின்ன கிச்சனு, ஒரு சின்ன டைனிங் டேபிள். இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. சூப்பருங்க, நல்லாவே இருக்குது. இங்கே என்ன, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓ வா, செமங்க. இது $400 ஆச்சுன்னு நினைக்கிறேன். 400 ரைட் ஃபார் த நைட். எத்தனை பேர் இருக்கோம்? நாங்கள் 7 பேர் இருக்கோம். ஆக்சுவலாக 8-9 பேர் கூட தங்கலாம் போல், ரைட்? திஸ் அப் டு 9 people. சூப்பராக இருங்க. $400. அப்போலோ பே டவுன்லேருந்து ஒரு 4-5 மினிட்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கிரேட் ஓஷன் ரோட்லேயே இருக்குது. சரிங்க ஓகே, செம டயர்டு. டைம் 10 ஆயிடுச்சு கரெக்டாக. 10:05.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு நம்மளுடைய கிரேட் ஓஷன் ரோட் பயணம் தொடரும். கண்டினியூஸாக பாருங்கள் இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதர்வைஸ் கனெக்ட் சென்டர் பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் வரலாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.